வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, திருமலை குமாரசுவாமி கோவில். தென் மாவட்டங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருமலை கோவில், இல்லைன்னா திருமலை குமாரசுவாமி கோவில்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் பன்மொழின்ற ஊரில் இருக்குது. தென்காசிலேருந்து 20 கிலோமீட்டர், செங்கோட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர். ஸோ நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ அப்படி இல்லையா, நீங்கள் கார் இல்லைன்னா சம்திங் லைக் பைக்கில் கூட நீங்கள் வரலாம் அந்த இடத்துக்கு. ஆக்சுவலி பிஃபோர்லாம் வந்துட்டு அந்த கோயிலுக்கு ஒரு வேன் இல்லை ஆட்டோஸ்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த கோயிலில் இருக்கிறவங்களே ஒரு பஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஒரு 15 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த பஸ் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து 4 o'clockலேருந்து அந்த ஷிஃப்ட் வைஸஸ் விட்டுட்ருப்பாங்க பஸ்ஸஸ். ஸோ அதில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 2 வழி இருக்குது ஆக்சுவலி கோயிலுக்கு போகிறதுக்கு. ஒன்று வந்து படியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பஸ்ஸஸ் போகிற ரூட் இருக்கும். படியில் போகும்போதும் நல்லாயிருக்கும், எல்லா இடமும் பார்த்துட்டு போகிறதுக்கு. அண்ட் தென் ரோடு வழியில் போகிறதுக்குமே சீரியஸ்லி பார்க்க எல்லா ஒரு அருமையாக இருக்கும். ஆக்சுவலி போகும்போது வழியெல்லாம் பார்க்குறதுக்கு, போகும்போதெல்லாம் எல்லாம் இந்த ஒரு டேம் ஒன்று இருக்கும், போகிற வழியிலே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அண்ட் தென் மேலே போனதுக்கப்புறமா நீங்கள் கார் இல்லைன்னா பஸ் இல்லை வேன் பிடிச்சிட்டோ இல்லை பைக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கும். ஒரு வண்டிக்கு லைக் 20 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது பே பண்ணிவிட்டு நீங்கள் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா அந்த காட்சியே ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours அங்கேயே இருப்பீங்க. அந்த மாதிரி சுற்றி இருக்கிற அந்த இடங்களாக இருக்கட்டும், அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சூப்பராக இருக்கும், ஃபீல் பயங்கரமாக இருக்கும். நிறைய ஷூட்டிங்லாம் கூட எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் ரீசெண்ட்லி இந்த புஷ்பா பார்ட் 1 கூட அங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே அங்கே தான் எடுத்திருக்காங்க. முக்கால்வாசி சீன்ஸ்லாம் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அந்த படம் இல்லை, இதில் தென் விஜய் சேதுபதியோட சிந்துபாத் நிறைய படங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் தென் கேரளா பார்டரில் இருக்கிறதுனால அந்த ஒரு கிளைமேட்டே வேறு ஒரு வைப் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். முருகர் கோயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இந்த கோயிலில் எனக்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்பவே க்ளீனாக இருக்கும். செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த கோவிலில், பயங்கர க்ளென்லினஸ்ஸாக. அண்ட் தென் சம்திங் லைக் வாஷ்ரூமாக இருக்கட்டும், அண்ட் தென் எந்த ஒரு குடிக்கிற குடிநீராக இருக்கட்டும், எல்லா இடமுமே வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஒரு சில கோயிலில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், பட் இந்த கோயில் அப்படி கிடையவே கிடையாது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நீங்கள் போனால் தெரியும், அந்த இதுலேயே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இருக்கிற கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த க்ளென்லினஸ் சீரியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு போகிறதுக்கு சீரியஸாக பயங்கரமான ஸ்பாட்டுங்க அது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒரே நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா மரங்களுமே நிறைய தென்னை மரங்களாக நட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து மலை மேலே ஒரு 600 feet உயரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து படி வழியாக நடந்து போனோன்னா 625 படிகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா பெரியவங்களால் நடக்க முடியாதனால ஒரு ப்ரைவேட் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கோவில்லேருந்து. ஸோ அது மூலயமா நீங்கள் வந்துடலாம். ஸோ ஒரு டிக்கெட் வந்துட்டு 15 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் வரலாம் கோயிலுக்கு. 4 o'clock மேலே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பஸ்ஸஸ்லாம். இந்த கோயிலுக்கு ஏன் திருமலை கோயில்னு பேர் வந்துச்சுன்னா, பிரதான மூர்த்தி முருகப்பெருமான் வந்து வேலுடன் அவரோட அடியார்களுக்கு காட்சி அளித்ததுனால இந்த கோயிலுக்கு திருமலை குமாரசுவாமின்னு பேர் வந்தது. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா முருகர் வந்து வேலுடன் கம்பீரமாக நமக்கு காட்சி அளித்துட்ருப்பார். அதுவும் இல்லாமல் தென்காசி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு கோயில். ரொம்ப நிறைய வேண்டுதலுடன் அந்த கோயிலுக்கு போனாலே மன நிறைவு ரொம்பவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.